அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஜூலை 29 யூஏ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 4 புள்ளிகள் உயர்வடைந்து 9839 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 7 புள்ளிகள் உயர்வடைந்து 5796 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. சவுதியுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு 3 மாதத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. மெயினாக நேற்று நைட்டு சவுதி மற்றும் யூஎஸ் ஆர்மி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க ஈராக்கில் உள்ள ஈரானுடைய சில குரூப்ஸ் மேலே. இது என்னென்னா, ஈராக்கில் இருந்து ஈரானுடைய குரூப்ஸ் யூஎஸ் ஃபோர்ஸஸ் மேலே மிசைல்ஸ் ஏவியிருக்காங்க. அந்த மிசைல்ஸை தடுத்ததாகவும் யூஎஸ் ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுக்கு பதிலடியாக இந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஒரு டென்ஷன் இன்னும் அதிகமாக இருக்குது இந்த கல்ஃப் ரீஜனில். அதனால தான் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவ்லேயே ட்ரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு யூஎஸ் ஃபெட் அவங்களுடைய ரேட் டிசிஷனை வெளியிடுவாங்க. அதோடைய ஒரு தாக்கமும் இன்றைக்கி இருந்திருக்கு. சுக்கூன் இன்சூரன்ஸ் அவங்களுடைய முதல் அரையாண்டுக்கான ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டில் அவங்களுடைய கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் முதல் அரையாண்டுக்கு 3.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்சூரன்ஸ் சர்வீஸ் இன்கம் 241 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 68% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் 160.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 11% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 39% இயர் ஆன் இயர் அதிகரித்து 302.8 மில்லியன் திராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சால்வன்சி பொசிஷன் 260% இருக்குது. அவங்க ரேட்டிங் ஏ ரேட்டிங் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மூடிஸோட ரேட்டிங்கில். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய இந்த வருஷத்துக்கான Q2 நெட் ப்ராஃபிட் 54.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது போன வருஷம் இதே காலாண்டில் Q2வில் அவங்க 47.88 மில்லியன் திராம்ஸாக சம்பாதிச்சிருக்காங்க. இதில் அவங்க இந்த வருஷம் அதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்க்கெட் கேப் 2.97 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்களுடைய இந்த வருஷத்துக்கான முதல் அரையாண்டுக்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயர் 12.1% அதிகரித்து 1364.5 மில்லியன் டாலராக இருக்குது. அவங்களுடைய சேல்ஸு இயர் ஆன் இயர் 6.3% அதிகரிச்சிருக்குது. அவங்களுடைய எபிட்டா 26.7% அதிகரித்து 348.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 44.5% அதிகரித்து 160 மில்லியன் டாலராக இருக்குது. அவங்க போன 12 மாதத்தில் 108 புதிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து அவங்களுக்கு ஓவராலாக 2746 ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த கல்ஃப் ஏரியா ரீஜனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் அவங்களுடைய முதல் அரையாண்டுக்கான ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 4.3 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ரெவன்யூ 6.5 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இதுவும் 9% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஃபண்டட் இன்கம் 4.1 பில்லியனாக இருக்குது. இது 14% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டோட்டல் அசட் 300 பில்லியன் திராம்ஸை தாண்டி இருக்குது. இது 17% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய டெபாசிட்ஸ் 246 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 15% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புது கஸ்டமர்ஸு போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1,25,000 கஸ்டமர்ஸ் புதிய கஸ்டமர்ஸை சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இண்டஸ்ட்ரியிலேயே லீடிங் ROE வச்சுருக்காங்க. 28% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
இதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 14 ஃபில்ஸ். இதுவே டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 5 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ். இதுவே டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 8 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 85 ஃபில்ஸ். இதுவே டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 6 ஃபில்ஸ். இதுவே டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 38 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 47 ஃபில்ஸ். இதுவே டார்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஹில்லி ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. அமெரிக்கனா ரெஸ்டாரண்ட்ஸ் 2 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. ரெஸ்பான்ஸ் பிளஸ் ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. இன்வெஸ்ட் பேங்க் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ஆராம் குரூப் 2 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங்ஸ் 11 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. பிரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 61 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. எத்திஹாட் எனர்ஜி 2 கிராம்ஸ் 97 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. துபாய் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. அல் ஃபிர்டோஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மல் கேபிட்டல் ரீட் 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அல் சலாம் பேங்க் சூடான் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 10 கிராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஜிஎஃப்ஹெச் பேங்க் 2 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு 2% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.